Hi students, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்மளுடைய சேனல் GR Success Studiesல 10th ஸ்டாண்டர்ட் மேத்தமேட்டிக்ஸ் கூட பித்தாகரஸ் தியரம் எப்படி நம்ம ஈஸியா நம்ம லேர்ன் பண்றது, மெமரி பண்ணாத எப்படி நம்ம பார்த்தீங்கன்னா இந்த சம் பார்த்தீங்கன்னா இந்த தேட்டத்தை எழுதுறத பார்க்க போறோம். கண்டிப்பா உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். தேட்டர்னு சொல்லும்போது நிறைய பேர் நினைக்கிறதுனா சார் நாங்கள் ஈஸியா மெமரைஸ் பண்ணிப்போம், ஆனா இதை மெமரி பண்ணாத எப்படி நம்ம எழுத போறோம் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம். கண்டிப்பா உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதனால ஸ்கிப் பண்ணாத பாருங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க, இதுக்கான தியரம் பித்தாகரஸ் தியரம். நம்ம பித்தாகரஸ் தேட்டர்னு சொல்லும்போது இங்க ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் the square of the hypotenuse is equal to the sum of the square of other two sides. அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு செங்கோண முக்கோணத்தின் கர்ணத்தின் வர்க்கமானது மற்ற இரண்டு பக்கங்களின் மீது வரையப்படும் வர்க்கங்களின் கூடுதலுக்கு சமம். அதாவது ஒண்ணுமே கிடையாது. இதுல பார்த்தா ஹைபாட்னியூஸ் ஸ்கொயர் பண்ணா கிடைக்கிற வேல்யூ மற்ற டூ சைடு ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணி கிடைக்கிற வேல்யூ சமன் சொல்றது நம்ம ப்ரூவ் பண்ண போறோம். இதை ஸ்டெப்ஸ்ல கொண்டு வர போறோம். அதுதான் ரொம்ப முக்கியமானது. பித்தாகரஸ் தேற்றத்தை முன்னோட பேர் தான் பௌத்தியான் தியரம்னு சொல்லுவாங்க. பௌத்தியான் தேற்றம் கூட கேட்பாங்க. அதனால இந்த தியரம் கட்டாயம் எக்ஸ்போர்ட் செகண்ட் மிட்டம்ல கட்டாயம் வரும். பப்ளிக் எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடியது லாஸ்ட் இயர் பப்ளிக் கேட்டிருந்தாங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், இது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். நான் கம்பேரிசன் பண்ணி இது நம்ம இருக்கும்போது ஸ்கொயர் ஆஃப் தி ஹைபாட்டனஸ் அப்ப ABC எழுதணுமா, BC ஸ்கொயர் ஈக்குவல் டு AB ஸ்கொயர் + AC ஸ்கொயர் நம்ம கம்பேர் பண்ணி ஃபர்ஸ்ட் ஆஃப் given, அதாவது தமிழ் என்ன சொல்லணும்னா தரவு, தமிழ் மொழி ஸ்டூடண்ட் யூஸ் பண்ணி given சொல்லும்போது ட்ரையாங்கிள் ABC ரொம்ப ஈஸி தான். ஆங்கிள் ஏன்றது 90 டிகிரி ஃபர்ஸ்ட் கம்பேர் பண்ணுவேன். அதுக்கப்புறம் செகண்ட் ஸ்டெப் பார்த்தா டு ப்ரூவ். அதாவது நம்ம என்ன நிரூபிக்கணும், அதுக்கப்புறம் தான் அப்ப நிரூபிக்கணும்னு சொல்லும்போது என்னன்னா BC ஸ்கொயர் ஈக்குவல் டு AC ஸ்கொயர் opposite side adjacent hypotenuse. So hypotenuse of the hypotenuse is equal to sum of the square of other sides compare பண்றோம். அதுதான் to prove. இது செகண்ட் ஸ்டெப்ஸ்ல கம்பேர் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் முடிஞ்சது, அதாவது நிரூபிக்க. அதுக்கப்புறம் கன்ஸ்ட்ரக்ஷன். மூணாவது ஸ்டெப் பாத்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன்ன்றது பார்த்தா சொல்லுவோம். ஸோ அந்த அமைப்புக்கான கான்செப்ட் பாத்தீங்கன்னா டு டிரா ஒரு லைன் எழுதணும். என்னன்னா அடுத்த ஸ்டெப் டு டிரா வரைங்க. அதாவது இதுல இருந்து நம்ம ஒரு லைன் டிரா பண்றோம். என்னன்னா இதுக்கு டி, அதுக்கு டு டிரா ஏ பர்பெண்டிகுலர், இது மாதிரி பர்பெண்டிகுலர் AD பர்பெண்டிகுலர் BC. அதாவது BCக்கு இணையா பாத்தீங்கன்னா ஒரு பர்பெண்டிகுலர் லைன் டிரா பண்றோம். அதுதான் மூணாவது ஸ்டெப். ஃபர்ஸ்ட் given to prove construction. இது ஒவ்வொரு ஸ்டெப்ஸா பண்ண போறோம். அடுத்து நம்ம பண்ணக்கூடியதுன்னா ப்ரூஃப். அதுதான் டைரக்டா போகக்கூடியது ப்ரூஃப். ஸோ ப்ரூஃப்ல நான் என்ன சொல்றேன், ரெண்டு ட்ரையாங்கிள் எடுக்க போறோம். ஃபர்ஸ்ட் ABC ஒரு ட்ரையாங்கிள் எடுக்க போறோம். அதாவது நம்ம இது கம்பேர் ரெண்டு ட்ரையாங்கிள் கம்பேர் ABC என்ற ட்ரையாங்கிள் ABCயும் அடுத்து நம்ம DBAவும் ரெண்டு ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறோம். ட்ரையாங்கிள் DBA ரெண்டு ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறோம். ரெண்டு எடுத்துக்கிட்டு இந்த ரெண்டு ட்ரையாங்கிளுக்குமே ABCக்கும் DBAக்கும் ரெண்டுக்குமே காமனா காமன் ஆங்கிள் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா B தான் சென்டர் இருக்கு. அது நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம B இஸ் காமன், அதாவது காமன் ஆங்கிள் எழுதிக்கிறோம். காமன் ஆங்கிள் ரெண்டுக்குமே பொதுவாக இருக்கு. அதுக்கப்புறம் இந்த ஃபிகர்ல 90 டிகிரி ஃபர்ஸ்ட் காமன் ஆங்கிள், அடுத்து 90 டிகிரி சொல்லி A90. அப்ப நம்ம எப்படி எழுதலாம், BAC. ரொம்ப சிம்பிள் தான். எப்படி எழுத போறோம்னு பாருங்க. BAC ஈக்குவல் டு அடுத்து 90 டிகிரின்னு சொல்லும்போது இந்த 90 டிகிரி ஃபார்ம் ஆகுது ரெண்டுமே. ஸோ அப்போ எப்படி எழுதலாம்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா இப்போ BAC சொல்லும்போது இதில் 90 டிகிரி பண்ணா BDA, ஏன்னா இந்த D கான்செப்ட் எடுக்கும்போது அப்போ அதுலேயும் 90 டிகிரி. அப்போ BDA ஈக்குவல் டு 90 டிகிரி. ஸோ இது ரெண்டு ஆங்கிள் ஃபர்ஸ்ட் காமன் ஆங்கிளும் அதுக்கப்புறம் காமன் ஆங்கிள் சொல்லணும். அதுக்கப்புறம் 90 டிகிரியில் வருது. ரெண்டுமே 90 டிகிரி ரெண்டுமே சமமாக வந்துச்சுனாவே இந்த ரெண்டு ட்ரையாங்கிள் என்ன சார், சிமிலர் ட்ரையாங்கிள் கான்கரன்சின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை நம்ம எழுதும்போது எப்படி எழுதணும்னா ட்ரையாங்கிள் ABCயும் கான்கரியன் சிம்பிள் போட்டு ட்ரையாங்கிள் DBA இப்போ ரெண்டுமே கான்கரன்சி. அது தட் மீன்ஸ் பார்த்தீங்கன்னா இதில் கான்கரண்ட் ஆயிடுச்சு. தட் மீன்ஸ் நம்ம கம்பேரிசன் சிமிலர் ட்ரையாங்கிள். ஸோ இது ரெண்டுக்கு தனியாக ஒரு டயக்ராம் போட போகிறோம். ஈஸியாக அடுத்த ஸ்டெப் எல்லாம் மெமரி பண்ணணும்னா ஈஸியாக படிக்கலாம். ABC அடுத்து நம்ம கம்பேர் பண்ணும்போது DBA. அப்படியே பாருங்க, ஸ்கிப் பண்ணாத ரொம்ப சிம்பிள். ஃபர்ஸ்ட் அப்போ நம்ம எடுக்கும்போது என்னன்னா AB பை இதில் என்ன கொடுத்துருக்கோம் சொல்லுங்க பார்க்கலாம், DB ஈக்குவல் டு செகண்ட். அப்போ என்ன ஒரு சொல்லுங்க பார்க்கலாம், BC பை B என்ன எழுதிக்கலாம், AB. இப்போ ஜெனரல் மெத்தட் அப்படியே கிராஸ் மல்டிபிகேஷன், ரைட் டு லெஃப்ட் ரைட். அப்போ AB பார்த்தீங்கன்னா AB டாட் AB ஈக்குவல் டு BC டாட் DB. அப்போ AB என்ன சொல்லுவோம், AB ஸ்கொயர் ஈக்குவல் டு BC. இதில் ஜெனரலாக கம்பேரிசன் பண்ணும்போது
பிசி டாட் அல்லது வந்து இன்ட் பிசி டாட் டிபி எழுதிடும். இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப சிம்பிளாக ஒரு சைடு, அதாவது நம்ம ஏபிசியும் டிபிஏவும் இருக்கும்போது என்னன்றது ஸ்டெப் போட்டோம். இதே மாதிரி நம்ம குரூப்ல வந்து பண்ண அடுத்த 2 ட்ரையாங்கிள் எடுக்கும்போது கம்பேர் பண்ணுறோம். ஏபிசியும் டிபிஏ எடுத்த மாதிரி அதே மாதிரி எடுக்க போகிறோம். ஏபிசியும் டிபிஏக்கு பதில் வந்து நம்ம கம்பேர் டிஏசி எடுக்க போகிறோம். அவ்வளோதான். ஸோ பாருங்க, கம்பேர் பண்ணும்போது அகைன் நம்ம கம்பேர் பண்ணும்போது கம்பேர் 2 ட்ரையாங்கிள் என்ன சொல்லி பார்க்கலாம். ஏபிசி ட்ரையாங்கிள் ஏபிசி அண்டு ட்ரையாங்கிள் இதில் எடுக்கும்போது சொல்லுங்க பார்க்கலாம். ஏபிசி எடுத்தோம். இது மாதிரி டிஏ எடுத்து டிசி எடுக்க போகிறோம். ஏசி ஓப்பன் நம்ம ரெண்டுலையுமே காமனாக இருக்கிற ஆங்கிள் என்ன சொல்லுங்க, ரெண்டுலையுமே காமன் ஆங்கிள் சி தான். அப்போ நம்ம சி வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கிள் சி வந்து பார்த்தீங்கன்னா இஸ் காமன் ஆங்கிள் அப்படின்னு போட்டுக்கலாம். ரொம்ப சிம்பிள். அடுத்தது வந்து சி வந்து காமன் ஆங்கிள் 90 டிகிரி 90 டிகிரிஸ் ஆஸ் இட் இஸ் பிஏசி. அதே ஸ்டெப் இதுக்கு முன்னாடி போட்டது தான். பிஏசி ஈக்குவல் டு அடுத்து நம்ம கம்பேரிசன் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா 90 டிகிரி சொல்லும்போது பிஏசி சொல்லும்போது இப்போ நம்ம எடுத்திருக்கிற ஆங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா என்ன எடுத்திருக்கோம், டிஏசி எடுத்திருக்கோம். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இப்போ சிடிஏன்னா ஏடிசின்னு போட்டுக்கலாம். அதாவது ஏடிசி ஈக்குவல் டு 90 டிகிரி. ஸோ இது 2 ஸ்டெப்பும் முடிச்சுன்னா அந்த 2 ட்ரையாங்கிள் சார் 4 ட்ரையாங்கிள் ஏபிசி கான்கரன்ஸ் ட்ரையாங்கிள் டிஏசி. இதை வச்சு டயக்ராம் இதுக்கு முன்னாடி போட்ட மாதிரி டயக்ராம் தனியாக எடுங்க சொல்ல பார்க்கலாம். ஏபிசி தனியாகவும் டிஏ இதெல்லாம் டயக்ராம் இருக்காது. இதுதான் ரொம்ப சிம்பிளாக நம்ம சொல்ல போகிறோம். அப்படி பாருங்க. இப்போ 2 தனியாக எடுக்குது. இது ஃபர்ஸ்ட்டு செகண்ட் அப்போ சொல்லுங்க. இப்போ இந்த ஃபர்ஸ்ட் போட ஆல்ரெடி நம்ம இதில் பண்ணிட்டோம். அப்போ இதை வச்சுக்கலாம். அப்போ என்ன வரும்னா இதில் ஏசிங்களா, அப்போ ஏசி டிவைட் பை டிசி புரியுது ஃபர்ஸ்ட். ஏன்னா இது ஆல்ரெடி அந்த கம்பேர் பண்ணிட்டோம் ஃபர்ஸ்ட்ல. அதனால இந்த நம்ம கம்பேர் பண்ண ரைட் சைடு ஏசி டிவைட் பை டிசி ஈக்குவல் டு அடுத்து கீழே வந்து பார்த்தீங்கன்னா பிசி டிவைட் பை ஏசி. விளக்கமான அப்படி நான் சொல்லிடுங்க. ஏசி டாட் ஏசி ஈக்குவல் டு பிசி டாட் பிசி. அப்போ ஏசி ஏசி என்ன வந்து சொல்லுவாங்க, ஏசி ஸ்கொயர் ஈக்குவல் டு பிசி டாட் பிசி. இது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா 2 ஆட் பண்ணுறோம். எதை ஆட் பண்ணுறோம்னா ஆடிங் 1 and 2 2 ஆட் பண்ணுறோம். எப்படி ஆட் பண்ணுறோம் சொல்லுங்க பார்க்கலாம். இதோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2 எடுத்துக்கங்க. ஏபி ஸ்கொயர் ஈக்குவல் டு பிசி டாட் டிபி. அதே இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஏசி ஸ்கொயர் ஈக்குவல் டு பிசி டாட் பிசி. இப்போ நம்ம ஆட் பண்ணும்போது எல்ஹெச்எஸ் தனியாக அரிசி. அப்போ இது 2 எல்ஹெச்எஸ் சொல்லும் போது ஏபி ஸ்கொயர் பிளஸ் ஏசி ஸ்கொயர் ஈக்குவல் டு இது என்ன சொல்லியிருக்காங்க சொல்லுங்க, பிசி டாட் டிபி பிளஸ் பிசி டாட் பிசி கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த டயக்ராம் பாருங்க. அப்படியே கம்பேர் பண்ணும்போது நம்ம ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் இன்னொரு ஸ்டெப் போடலாம். எப்படி அடுத்த ஸ்டெப் பாருங்க. இந்த ஸ்டெப்பை கம்பேர் பண்ணும்போது 2லையுமே காமன் என்ன சொல்லுங்க, பிசி இருக்கு. அது எடுத்துட்டோம்னா மீதி பேலன்ஸ் என்ன இருக்குன்னா டிபி பிளஸ் டிசி. இந்த டயக்ராம் இப்போ பாருங்க. இந்த டயக்ராமை பாருங்க. டயக்ராம் பார்க்கும்போது பிடி டிபி டாட் டிசி என்பது ஓவரால் என்ன எழுதலாம், பிசி ஏன்னு சொல்ல பாருங்க. டிபி டாட் டிசி ஓவரால் பிசி எழுதலாம். அப்போ கம்பேரிசன் பண்ணும்போது இந்த என்ன வரும்னா பிசி இதோட ஓவரால் வேல்யூ பிசி. அப்போ பிசி வந்து பார்த்தீங்கன்னா பிசி ஸ்கொயர் அவ்வளோதான். அப்போ therefore ஏபி ஸ்கொயர் பிளஸ் ஏசி ஸ்கொயர் ஈக்குவல் டு பிசி ஸ்கொயர் எழுதி கடைசியாக என்னன்னா hence it is proved. அவ்வளோதான் பித்தாகரஸ் தியரம். ஸோ ஈஸியாக நீங்கள் மெமரி பண்ண வேண்டாம். மெமரி பண்ணாலும் இது மாதிரி போட்டிங்கன்னா ரொம்ப ஈஸி. எல்லாரும் இந்த ஸ்டெப்பில் மெமரி பண்ணுவாங்க. அந்த மெமரி பண்ணாலும் எப்படி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோன்றது தான் உங்களுக்கு இந்த ஸ்டெப்பில் சொல்லியிருக்கேன். ரொம்ப சிம்பிளாக கம்பேர் பண்ணிக்கலாம். திருப்பி சொல்ல பாருங்க. பித்தாகரஸ் ஸ்டெப்ன்றது ஒரு செங்கோண முக்கோணத்தின் கர்ணத்தின் வர்க்கமானது மற்ற 2 பக்கங்களின் மீது வரையப்படும் பக்கங்களின் வர்க்கங்களின் கூடுதலை சமம். ஸோ அதில் வந்து ஃபர்ஸ்ட் டயக்ராம் போடுறோம். கிவன் சொல்லிட்டு இந்த கிவன் ப்ரூஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் 3 ஸ்டெப். தரவு, நிரூபிக்க, அமைப்பு, நிரூபணம். அதுக்கப்புறம் நிரூபணம் சொல்லும் போது ஏபிசியும் டிபியும் ஏபிசி எடுத்துட்டு டிபிஏ எடுத்துக்கிறோம். அதை 2 கம்பேரிசன் பண்ணணும். கம்பேரிசன் வந்து 90 டிகிரி பிஏசி டிபிஏ. அதாவது பார்த்தீங்கன்னா இதில் நம்ம கம்பேரிசன் பண்ணும்போது பிடிஏ இதில் அதில் காமன் ஆங்கிள் முடிச்சு இது 2 ரொம்ப சிம்பிள். ஏபிசியும் டிபிஏ தனியாக ஃபர்ஸ்ட் செகண்ட் சாம்பிள் படி போடுறோம். அதே ரூல் தான் இதில் எடுக்கிறோம். செகண்ட் எடுக்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கம்பேர் ஏபிசி அண்ட் டிஏசி எப்படி டிபிஏ எடுத்த மாதிரி
DAC எடுக்கிறோம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து இதில் காமன் ஆங்கிள் வந்து C தான். அதுக்கப்புறம் 90 டிகிரி சொல்லணும், அது BAC 90 டிகிரி, ADC 90 டிகிரி எடுக்கணும். அதுக்கப்புறம் பேசிக் பிரின்சிபல் ரெண்டு ஆட் பண்ணி போட்டால் போதும். இவ்வளோதான் பித்தாகரஸ் தியரம். ஸோ இதுக்கு நீங்கள் மெமரி பண்ண வேண்டிய நெசசரி இல்லை. இந்த டயக்ராம்லாம் நம்ம புக்கில் இருக்காது, நாமளாம் புரிஞ்சுக்கணும். மெமரி பண்ணி நிறைய பேர் இந்த ஸ்டெப் வந்தோம்னா ஒரு எக்ஸாம் AB/DB = BC/AB எப்படின்னே தெரியாது. அது வந்து இந்த ஸ்டெப் இந்த டயக்ராம் படி தான் அது வந்து இப்போ கிரியேட் ஆகுது. கண்டிப்பாக உங்களுக்கு நம்ம சொன்ன இந்த ஷார்ட்கட் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சார். நம்ம சேனலில் போடக்கூடிய எந்த மேத்ஸ் சம்மாக இருந்தாலும் ரொம்ப பெருசாக இருக்கிற மாதிரி தெரியும். ஆனால் நல்லா புரிஞ்சுக்கணும் ஒரு விஷயம், சம் வந்து பார்த்தீங்கன்னா எலாபரேட்டாக போட்டிங்கன்னா ஏன் எலாபரேட் அப்படின்னு கேட்க மாட்டாங்க. ஆனால் ஷார்ட்டாக போட்டிங்கன்னா இந்த ஸ்டெப்பில் மார்க் வச்சுட்ருவாங்க. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான மேத்ஸ் பொறுத்த வரைக்கும் ஸ்டெப் மார்க். ஸோ அது மாதிரி ஒரு தீரன் சொல்லணும். முதல்ல பித்தாகரஸ் எக்ஸாக்டாக நீட்டாக போட்டிருக்கோம். பித்தாகரஸ் தீரம் பௌத்தியான தீரம்னு சொல்லலாம். பித்தாகரஸ் தீரம் இன்னொரு பேர் வந்து பௌத்தியான தீரம். பித்தாகரஸ் தேட்டர் கொடுக்க நினைக்க வேண்டாம். சம்டைம் அதுக்கான ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துட்டு இல்லை பார்த்தா ப்ரூஃப்னு கேட்பாங்க. இல்லை பார்த்தா ப்ரூஃப்னு சொல்லிட்டு அப்போ ஒரு சில ஸ்டூடெண்ட் என்ன சொல்லுவோம், சார் தீரமே கொடுக்குறாங்க, நாங்கள் கஷ்டப்பட்டு படிச்சு போனோம் பித்தாகரஸ் தேட்டரும், ஆனால் கேட்கலன்னு சொல்லி கவலைப்படாதீங்க, எல்லாமே தீரம் கேட்பாங்க. ஸோ இதுதான் இதுக்கான ஷார்ட்கட்டு. ஸோ ஆல்ரெடி உங்களுடைய சேனல் GR Success டீச்சில் பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் இதில் ஒரு பிபிடி தீரம், தட் மீன்ஸ் தேர்ஸ் கேட்டுரும் ரொம்ப சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். செகண்ட் இந்த தீரம் நிறைய பேர் கேட்டது செகண்ட் மீட்டர் உங்களுக்காகவே இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ணணும். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டு மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ண முடியுங்க. நான் பல டைம் சொல்லியிருக்கேன், நம்மளுடைய சேனல் GR Success டீச்சர் ஸ்டூடெண்ட்டுக்கான சேனல். ஸோ நீங்கள் வந்து ஒரே ஒரு வேலை செய்யுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நம்ம சேனல் இன்ட்ரடியூஸ் பண்ணுங்கள், உங்கள் மூலியமாக அவங்களும் படிக்கட்டும். ஸோ நம்மளுடைய நோக்கம் வந்து இந்த வருஷம் பப்ளிக் எழுதக்கூடிய எல்லா மார்க்கும் நல்ல மார்க் எடுக்கணும் தான். நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா வீடியோமே நமக்கு வாட் ஐ லேர்ன், வாட் வி லேர்ன், நமக்கு என்ன தெரியுமோ அதை வச்சு தான் உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ ஒன்ஸ் அகேன் தேங்க்யூ ஃப்ரம் GR Success STC ஃபார் யுவர் வேல்யூபிள் சப்போர்ட் டு அவர் சேனல் GR Success STC. தேங்க்யூ ஆல். ஓகே, பாய்.